போடி. என்ன போடியா? யோ, என்ன பத்தி உனக்கு தெரியாதியா? என்ன பார்த்தா போடின்னு சொல்ற? இந்த பாருமா, எங்க அப்பா சொல்றாரு, தயவு செஞ்சு போயிடு. வயசானவங்களா இள வயசா? இள வயசே இருக்கட்டுமே. இந்த ஆல்பத்தை பாருங்க. உங்க கல்யாண ஆல்பத்தெல்லாம் நான் அப்புறம் பாத்துக்கிறேன். பாத்திரம் எல்லாம் நானே தேய்ச்சிட்டேன். இனிமே நீ வேலைக்கு வர தேவையில்லை, போய் சேரு. கதவை திறக்க மாட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் நீதான். ஆனா இப்ப சொல்றேன், கல்யாணம் நடந்தே தீரும். அதை எந்த காலத்திலயும் மாத்த முடியாது. இந்த லெஃப்ட் தானே? நல்லா தெரியுமா? இந்த லெஃப்ட் தான். நிறுத்து நிறுத்து நிறுத்து. இந்த தெரு தானே சொன்னான். என்ன சார், உங்க வீடு உங்களுக்கே மறந்து போச்சா? நான் திருச்சியிலேருந்து வரேன். என் பொண்ணு மீரா இந்த ஏரியால தான் எங்கேயோ இருக்கேன்னு சொன்னா. தெரு பேரு கூட சொன்னாலே, ஆனா சட்டுன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்கிறது. அப்போ உட்காருங்க சார், இன்னும் 4 தெரு சுத்தி பார்ப்போம். வேண்டாம்ப்பா, இப்பவே கொடராட்டினத்துலேருந்து இறங்கின மாதிரி தலையெல்லாம் சுத்துது. கவலைப்படாத, ஐயாசாமி கண்டுபிடிச்சிடுவோம். யார் அந்த ஐயாசாமி? நான் தான். இந்தா பேசுற 50 ரூபா, மேல 10 ரூபா எக்ஸ்ட்ரா. என்னையா கிண்டல் பண்றியா? பெரிய மனுஷன் மாதிரி இருக்கேன்னு பார்த்தா இப்படி நடந்துக்கிறிய. ஏன்பா, பேசின பணத்தையும் கொடுத்து மேலே எக்ஸ்ட்ராவா 10 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேனே, அப்புறம் என்ன பிரச்சனை? நான் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா பணம் கேட்டனா சொல்லுங்க. இல்ல, அப்புறம் ஏன் 10 ரூபா கொடுத்துருக்கீங்க? என்ன பிச்சைக்காரன் நினச்சிக்கிட்டீங்களா? ஐயாசாமி அப்படிலாம் நினைக்க மாட்டான். வாயை மூடியா. நல்லவங்களா இருக்கிற ஆட்டோக்காரங்களுக்கு எக்ஸ்ட்ரா துட்டு கொடுக்கறது உங்களை மாதிரி மொல்ல மாதிரிங்க தான். அப்புறம் ஆட்டோக்காரன் துட்டு கறக்குறான்னு ஊர் பூரா சொல்றது. இல்லப்பா, கம்னரியா புறம்போக்கு. நீ வரும்போதெல்லாம் அந்த பில்டிங் என்ன, இந்த பில்டிங் என்னன்னு நீ கேட்டதுக்கெல்லாம் கரெக்டாக பதில் சொல்லிட்டு வந்தனா, அதுக்கு நீ கொடுக்குற மரியாதையா இது? காசுமாலாம். சே, வயசுக்கு கூட ஒரு மரியாதை கொடுக்கறது இல்லையா? வயசுக்கு மரியாதை கொடுக்கறதுனால தான் நீ கொடுத்த 10 ரூபாய்க்கு உன் மூஞ்ச உடைக்காம விட்டேன். இன்னொரு தடவை பேசணும் ரூபாய்க்கு மேலே அதிகமாக கொடுத்து ஆட்டோக்காரங்களை கெட்டவனா மாத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆறுமுகம் கொலகாரனா மாறிடுவான். யாரு ஆறுமுகம்? நான் தான் அவன். பெட்டியை பாரு, ஆளைப்பாரு, வந்துடுறானுங்க ஊர்ல இருந்து. சே, எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கலன்னா திட்டலாம், நியாயம். கொடுத்தாலும் திட்டுறானே. இனிமே எல்லா இடத்துக்கும் நடதான். ரெண்டு நாளா வேலைக்கு வராம இப்ப வந்து பெல் அடிச்சிட்டு இருக்கிறியா? பாத்திரம் எல்லாம் நானே தேய்ச்சிட்டேன். இனிமே நீ வேலைக்கு வர தேவையில்லை, போய் சேரு. கதவை திறக்க மாட்டேன். எதுக்கு சும்மா பெல் அடிச்சுக்கிட்டே இருக்க? வர்ற இரு. அட, வர்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன். யாரு இது இப்படி ஓயாம பெல் அடிக்கிறது? ஏய், சே. என்னையா, என் பேத்தி வரமாட்டா, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தியா? இனிமே அவ வரவே வேண்டாம். எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன், போய் சேரு. மீரா? என்னது மீராவா? என்னையா பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்க? பெத்தவனுக்கு பேரை சொல்லி கூப்பிடுற உரிமை கிடையாதா? பெத்தவனுக்கு உண்டு, மத்தவனுக்கு இல்ல. நான் உன்னை பெத்தவம்மா, ஐயாசாமி. மீரா, என்னப்பா இது இப்படி நஞ்சு நாரி போய் வந்திருக்கீங்க?
வாங்கப்பா. என்னப்பா இது, சட்டையெல்லாம் கசக்கி போய் தலையெல்லாம் கலைஞ்சு போய் வந்திருக்கிறீங்க. ஃபுட்போர்ட்ல தொங்கிட்டு வந்தீங்களா? வாங்கப்பா. என்னம்மா சந்தையில மாட்டை இழுத்துக்கிட்டு போற மாதிரி இழுத்துக்கிட்டு போறியா? அப்பா எப்பா என்ன ஆச்சுப்பா? அம்மா ஆட்டோல வந்து இறங்கினேனா உன் வீட்டை தேடிக்கிட்டே வந்தேன். அப்ப தெருவில் பொழுது போகாம நின்றுகிட்டு இருந்த 2 பேர் 200 ரூபாய் பணத்தை எங்கிட்டேந்து புடுங்கிக்கிட்டு என்ன புரட்டி எடுத்துட்டாங்க. என்னப்பா இது, கண்ணு இப்படி கப்பறதால கண்ணி போய் இருக்குது. பேசிக்கிட்டே இருந்த போது சொல்லாம கொள்ளாம சபக்கன கண்ணுல குத்திட்டாங்க. நீங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? எடக்கு மடக்க ஏதாவது சொல்லிருப்பீங்க, அதான் இந்த கலாட்டா. இல்லம்மா, என்ன நடந்ததுன்னா இத பாருங்க, இப்ப எதுக்காக நீங்க திருச்சில இருந்து புறப்பட்டு வந்தீங்க? பஸ் காலியா இருந்தா பட்டுன்னு ஏறி உட்காந்துறதா? இல்லம்மா, செத்து போன உங்க அம்மா என் சொப்பனத்துல வந்தா. இன்னுமா எங்க அம்மா சொப்பனத்துல வர்றா? ஒரே ஒரு தடவை 10 நிமிஷம் தான் வந்தா. திருச்சிலேயே தின்னுட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்களே, அங்க சென்னைக்கு போய் மீராவுக்கு உதவியா இருக்க கூடாதான்னு என் சட்டையை பிடிச்சு உழுக்குன்னு உலுக்கிட்டா. அப்பதான் ஞாபகம் வந்து, மீரான்னு ஒருத்தி இருக்கிறான்னா? இல்ல உங்க அம்மா செத்து போனது. என்னம்மா இப்படி துரும்பா இழைச்சு போயிட்ட? அதை ஏப்பா கேக்குறீங்க? வீட்டு வேலை செய்யறதுக்காக ஒரு வேலைக்காரிய வச்சேன். அவ என்னடானா மாசத்துல 15 நாள் லீவு, 15 நாள் பெர்மிஷன் போயிடுறா. உன்னை எதுக்கு நான் மாதவனுக்கு கட்டி வச்சேன்? ஆபீஸுக்கு போய் சம்பாதிச்சுட்டு வரதுக்கா? வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்கு தானே. ஐயோ, அந்த ஆளை ஏப்பா இப்ப ஞாபகப்படுத்துறீங்க? நானே மறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் கரெக்ட் தான். அந்த வேலைக்காரி வீடு எங்க இருக்குன்னு சொல்லு. நேரா அவ வீட்டுக்கு போய் நாக்க பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டுட்டு அவ கைய பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு வரேன். அவ வேண்டான்னு நானே முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? ஆமாம்பா. நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. சட்டு புட்டுன்னு பொட்டி எல்லாம் ஓரமா வச்சுட்டு வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணுங்க. அப்படியே அந்த பாத்ரூம்ல பெனாயில போட்டு கழுவி விடுங்க. நாத்தம் தாங்கல. ஏமா, திருச்சியில பண்ண அதே வேலையை இங்க வந்தும் பண்ணணுமா? ஏமா ஏமா வந்துட்டியா? இந்த வர்றேன். யாரு வந்திருக்கிறது? ச்சே, வீட்டுக்குள்ள எதுக்கு கொடை? என்ன வேலைக்கு வந்தியா? ஆமா. தேவையில்லை. இனிமே நீ வேலைக்கு வர வேண்டாம். 1ஆம் தேதி வந்தோடனே உன் பாக்கியை வாங்கிட்டு போ. என்னம்மா 2 நாள் வேலைக்கு வரலனா அதுக்குள்ள வேலையை விட்டு நிப்பாட்டிடுவீங்களா? ஏமா என் பொண்ணுகிட்ட மரியாதை இல்லாம பேசுறேன்? போனா பேசாம போக வேண்டியதானே? இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் பிரச்சனை ஆயிடுமா? அதுக்கு மேல எனக்கு பிரச்சனை பண்ண தெரியும்யா. என்னடி பண்ணுவ? என்னது டியா? போடி. என்ன போடியா? யோ, என்ன பத்தி உனக்கு தெரியாதியா? என்ன பார்த்தா போடின்னு சொல்ற? இந்த பாருமா, எங்க அப்பா சொல்றாரு, தயவு செஞ்சு போயிடு. என்னது இந்த கிழம் உன் அப்பனா? மாட்டினையா? என்கிட்ட மாட்டின. நீ இந்த வார்த்தை சொன்னதுக்கு இன்னும் அனுபவிக்க போற பாரு. வர தோ வரையா, தோ பாரியா, என்ன பத்தி உனக்கு தெரியாது, நீ மாட்டின. தோ பாருமா, சொல்லுவே அப்பா கிட்ட. இதுக்கு தான் வீட்டுல ஒரு ஆம்பளை இருக்கணுங்கிறது. போன உடனே போயிட்டா பத்தியா? ஏப்பா, அறிவு இருக்கு அவனுக்கு? அவகிட்ட போய் வாடி போடின்னு பேசிட்டு இருக்க. அவ இனி என்னென்ன பிரச்சனை பண்ண போறாளோ இந்த எனக்கு ஐயாசாமி இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற? போடி. இந்த வீடு தானே? ஆமாங்க. யோ, யாரையா வீட்டுல? வெளிய வாயா. என்ன என்ன பிரச்சனை? எல்லாரும் கூட்டமா வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, கோவிலுக்கு கூழ் ஊத்த போறோம்னு காசு கேட்கலான்னு வந்திருப்பாங்க. பாத்தீங்களா என்ன கோல்பெடுத்து பேசுறானே? இவன் தான் என்ன போடின்னு சொன்னது. ஓஹோ, நான் வேலைக்கு வேண்டான்னு சொன்னதுக்காக பஞ்சாயத்து பண்ண வந்திருக்கீங்களா? அத பத்தி உனக்கு கேட்க வரலமா? அது உன் இஷ்டம். ஆனா இந்த பெரிய மனுஷன் என் பொண்டாட்டிய போடின்னு சொல்லிருக்கான். அது என்ன கதைன்னு கேட்க வந்தான். அதுல சொல்ற அளவுக்கு பெரிய கதை ஒண்ணும் இல்லையே. அது எப்படியா நீ என் பொண்டாட்டிய வாடி போடின்னு சொல்லுவ? தப்பா சொல்லிருக்கா. நான் போடின்னு தான் சொன்னேன், வாடின்னு சொல்லவே இல்லை. அது எப்படியா என் பொண்டாட்டிய நீ டீன்னு சொல்லுவ? நானே என் பொஞ்சாதிய வாமா போமான்னு தான் சொல்றேன். இது பாருங்க, இவருக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அக்கம் பக்கத்துக்காரங்க முன்னாடி அசிங்கம் பண்ணிடாதீங்க. அது எப்படிமா என் பொண்டாட்டிய கையை பிடிச்சு வர இழுத்துருக்கா? இது எப்ப நடந்தது? கம்முனிரு. சத்தியமா இல்ல. ஏன்பா, உன் சம்சாரம் வாசப்படிக்கு அந்த பக்கம் நின்னா, நான் இந்த பக்கம் நின்னேன். எப்படி கைய பிடிச்சு இழுத்திருக்க முடியும்? இன்னத்துக்கு இந்த கதை இல்லாமா? நடந்து போச்சு. போலீஸ் ஸ்டேஷன் போகாம இருக்குன்னா ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. என்னது 1000 ரூபாயா? என்னையா இப்படி கொள்ளை அடிக்கிறீங்க? அப்போ ஸ்டேஷனுக்கு நடங்க. ஏங்க இப்படி அநியாயம் பண்றீங்க? சாதாரண விஷயத்துக்கெல்லாம் எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போகணும்? அம்மா, சும்மா திட்டுறதெல்லாம் கேஸ் நிக்காதுமா. அதுக்குதான் ஒரு பில்டப். ஏமா, நீ தலையெல்லாம் அவுத்துட்டு சேலையெல்லாம் கீச்சு விடுங்க. அப்பதான் போலீஸ் ஐயோ, அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க. இருங்க, நான் பணம் எடுத்துட்டு வரேன். 2 500 ரூபாய் நோட்டா கொண்டா. திருச்சிக்கு கடைசி பஸ் எப்பன்னு பார்த்து வைங்க, வர்றேன். வாங்குங்க. இரு. ஏம்மா, எனக்கு உன் அப்பா வயசு இருக்கும். உன் வீட்டுக்காரர் என்னடானா உன் கையை பிடிச்சி இழுத்தேன்னு என் மேல அபாண்டமா பழிய போடுறாரு. நீ கேட்டுக்கிட்டு சும்மா நிக்கிற. நீங்க திடீர்னு வேலையை விட்டு நிப்பாட்டிட்டா நாங்க சும்மா போயிட்டு இருக்க முடியுமா?
இந்தாங்கய்யா. என்னம்மா கரெக்டா இருக்குதா? ஆ, ஆ. மா இந்த ஆட்ட சொல்லுவே, இந்த ஏரியா ரொம்ப மோசமான ஏரியா, ஜாக்கிரதைன்னு சொல்லுவே. வாமா போலாம். வாங்க வாங்க. என்னம்மா நீ திடீர்னு இப்படி 1000 ரூபாயை தூக்கி கொடுத்துட்ட? உங்களை இதுல எல்லாம் தலையிட வேண்டாம்னு சொன்னான்ல. ஊர்ல இருந்து வந்த உடனே 1000 ரூபாய் தக்கறத்தான்னு தண்டம் வச்சாச்சு. மேன் பவர் ஏஜென்சி, வேலைக்கு ஆட்கள் அனுப்பப்படும். கரெக்ட். மீராவுக்கு ஒரு நல்ல வேலைக்காரிய இவங்க மூலமா ஏற்பாடு பண்ணிட வேண்டியதுதான். உன்னை 6 மாசம் உள்ள வச்சிருவேன். வாங்க சார், நீங்க ஏன் போறீங்க? வாங்க உட்காருங்க. தேங்க்ஸ். என்ன விஷயம்? ஒரு பொண்ணு வேணும். ஆ? சார், இது வீட்டு வேலைக்கு ஆள் அனுப்புற ஏஜென்சி, மேட்ரிமோனியல் பீரோ இல்ல. ஐய, நீங்க தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் கல்யாணத்துக்கு பொண்ணு கேட்கல, ஆ. நானும் வீட்டு வேலைக்கு தான் பொண்ணு கேட்கிறேன். அப்படிங்களா? வீடு எங்க இருக்கு? நம்பர் 14 பாலகிருஷ்ணன் தெரு. வேலைக்காரர் எப்படி இருக்கணும்? வயசானவங்களா இள வயசா? இள வயசே இருக்கட்டுமே. இந்த ஆல்பத்தை பாருங்க. உங்க கல்யாண ஆல்பத்தெல்லாம் நான் அப்புறம் பாத்துக்கிறேன். சார், இது கல்யாண ஆல்பம் இல்லை சார், வீட்டு வேலைக்காரி பொசிஷனுக்காக போட்டோ கொடுத்தவங்க. ஓ, இதுல ஏபிசின்னு 3 கிரேட் இருக்கு. அது என்ன ஏபிசின்னு கிரேடு? ஏ கிரேட்னா வீட்டிலேயே குளிச்சுட்டு பர்ஃப்யூம் சென்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இங்க வந்து வேலை செய்யும் போது நியூஸ் சேனல் மட்டும்தான் பார்ப்பாங்க. அடே. பி கிரேட்னா உங்க வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு மெகா சீரியல் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஓ, சி கிரேட்னா நீங்க என்னதான் சொன்னாலும் குளிக்கவே மாட்டாங்க. டிவி ஓடிட்டே இருந்தாதான் வீட்டு வேலையும் ஓடும். உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்க, அவைலபிளான்னு பார்த்துட்டு ஆள் அனுப்புறேன். முதல்ல ஆல்பத்தை பார்த்து. ப்ளீஸ் பாருங்க. ஐய, என்னங்க இது? ஏ கிரேடு, பி கிரேடு, சி கிரேடுன்னு சொன்னீங்க, எல்லாம் கண்டம்டு கேஸா இருக்கு. ஆல்பத்தை மூடுங்க. இத பாருங்க. இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு சார். அப்படியே முகமே துருன்னு இருக்கு சார். இது மாதிரி பொண்ணு தான் சார் வேணும். ஆமா, என்ன பேரு? பரமசிவம். என்ன சார், இவ்வளவு அழகான பொண்ணுக்கு பரமசிவன் ஏன் ஆம்பளை பேரை வச்சிருக்காங்க? ஓஹோ, நீங்க வேலைக்காரி பேரை கேட்டீங்களா? நான் என் பேரை தான் கேட்டீங்களோன்னு நினைச்சேன். அவ பேரு சிந்தாமணி. நான் செல்லமா சிந்துன்னு கூப்பிடலாமா? வேணான்னா கேட்கவா போறீங்க? ஆமா, உங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி? கொஞ்சம் இருங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுங்க. முழங்கையால ஃபில்அப் பண்ண முடியாதே. மாசம் 2000 ரூபா சம்பளம், அதை எங்கிட்ட தான் கொடுக்கணும். தீபாவளி பொங்கல் இதுக்கெல்லாம் இனாம் கொடுக்கறதா இருந்தா அதையும் எங்கிட்ட தான் கொடுக்கணும். 12 மாசம் முடிஞ்சப்புறம் 2 மாசம் சம்பளம் போனஸ், அதையும் எங்கிட்ட தான் கொடுக்கணும். ஏன் சார், வீட்டில் மீந்து போன சோறு குழம்பு இதெல்லாம் அவங்க கிட்ட கொடுக்கணுமா, இல்ல அதையும் உங்ககிட்ட தான் கொடுக்கணுமா? இது பாருங்க, முக்கியமான விஷயம், பொண்ணு வேளச்சேரிலேருந்து வரணும். நீங்க தான் பிக்கப் பண்ணணும், ட்ராப் பண்ணணும் தேனாம்பேட்டை பஸ் ஸ்டாண்டில். அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. நம்ம வீட்டில் ஒரு அவுட் ஹவுஸ் இருக்கு, அங்கேயே தங்க வச்சிடுறேன். என் பொண்ணுக்கும் ஒரு பாதுகாப்பா இருக்கும்ல. சரி, பொண்ணுகிட்ட இருந்து ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது. வராது, சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவேன்ல. 1ஆம் தேதி சம்பளம் டான்னு வந்துடணும். அதெல்லாம் கண்டிப்பா வந்துருங்க. இந்தாங்க. நான் சிந்தாமணிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நாளை காத்தால கரெக்டா 7 மணிக்கு தேனாம்பேட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடணும். ஒரு சின்ன டவுட். என்ன? நானாவது அந்த பொண்ணு போட்டோவை பார்த்திருக்கேன், அந்த பொண்ணு என்ன பார்த்ததே இல்லையே, எப்படி அடையாளம் தெரியும்? எதுக்கு நான் இருக்கேன்? நானே கேட்கணும்னு நினைச்சேன். நாளை காத்தால நான் கரெக்டா 7 மணிக்கு தேனாம்பேட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அவளை உங்களுக்கு அடையாளம் காட்டுவேன். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. மாப்பிள்ளையினுடைய ஸ்கூட்டர் இருக்கு, அதுல நான் பிக்கப் பண்ணிட்டு வந்துருவேன். ஆமா, நீங்க எப்படி போவீங்க? நான் போட்டினுடைய வீட்டுக்கு போயிடுவேன். அதான், ஏன்னா நம்ம ஸ்கூட்டர்ல உங்களை ஏத்த முடியாது. நான் வரட்டுங்களா? சரி. அம்மா அம்மா அம்மா, என்னதாயே வாங்க.
என்ன தாயி? அம்மா தோட்ட வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டீங்கல்ல, அதான் இந்த பையனை கூட்டிட்டு ஆஹா, வந்திருக்கேன். வணக்கம். பையன் ரொம்ப நல்ல பையமா, சரி. பட்டறையில வேலை செய்றா, தோட்ட வேலையும் நல்லா செய்வான். அப்படியா? ஆமாம்மா. இத பாருப்பா, தினமும் தோட்டத்தை கூட்டி பெருக்கி சுத்தமா வச்சுக்கணும். செடிகளுக்கெல்லாம் உரம் போட்டு தண்ணி விடணும். சரிங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வேலை செஞ்சுனா 50 ரூபா தரேன். சரிங்கம்மா. பையன் ரொம்ப அடக்கமான பையமா, ம். நீங்க குடுக்கறத வாங்கிப்பான். அப்ப நான் வரட்டுமா? சரி. ஏப்பா ஏதாவது சாப்பிடுறியா? வேணாங்கம்மா. என்ன நீ வந்ததுல இருந்து சோகமாவே இருக்க, என்ன விஷயம்? என் முறை பொண்ண ஒரு கிழவன் எங்கேயோ கூட்டிட்டு போய் ஒளிச்சு வச்சுட்டானுங்கம்மா. ஆ, நானும் ஊரெல்லாம் தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லைங்கம்மா. அதான் மனசே சரியில்லைங்கம்மா. ஐயோ, இந்த காலத்துல கிழவனுங்களை மட்டும் நம்பவே கூடாது. அவனுங்க கிட்ட தான் ரொம்ப உஷாரா இருக்கணும். சரி சரி, நீ கவலைப்படாத, உன் முறை பொண்ணு எப்படியும் கிடைச்சிருவா. சரி, உன் முறை பொண்ணுக்கு என்ன வயசாச்சு? 22 வயசுங்கம்மா. ஓ, கிழவனுக்கு 60 வயசுங்கம்மா அவனுக்கு. ஆடப்பாவி. சரிப்பா, எப்படியும் கிடைச்சிருவா. அந்த கிழவன் மட்டும் கிடைச்சான்னு வை, நேரா என்கிட்ட கூட்டிட்டு வா. அவனை தோலை உரிச்சு தொங்க விடுறேன். நேரா கூட்டிட்டு வரானுங்கம்மா. சரி, நீ வேலை பாரு. சரிங்கம்மா. சரிப்பா. சிந்தாமணி, சிந்தாமணி. என்னையா இங்க வந்துட்ட? உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? என்னையா ஏன் தேடுற? உங்க அம்மா தான் பணக்கார பொண்ணை பாத்துருக்கால, அவளை போய் கட்டிக்க வேண்டியதானே? அதுக்கு தான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. அதுக்காக ஒரு கிழவன் கூட ஸ்கூட்டர்ல உட்காந்து போவியா நீ? என்னையா உளர்ற? மீரா, மீரா சீக்கிரம் வா. என்னப்பா? என்னப்பா அந்த அக்கிரமத்தை பாரு. ஐயோ, என்னப்பா அது? நம்ம வீட்டு வேலைக்காரிக்கிட்ட அந்த தோட்டக்காரர் என்ன பேசிட்டு இருக்கா? யாருக்கு தெரியும்? நீ வச்ச வேலைக்காரன் தானே, முதல்ல அவனை விரட்டு. இல்லப்பா, வரும்போது பாவம் மாதிரி என்னென்னமோ கதையெல்லாம் சொன்னானே, இப்ப இப்படி பண்ணிட்டு இருக்கா? நான் போய் அவனை என்ன ஏதுன்னு விசாரி. நானும் போய் வேலைக்காரி என்னன்னு விசாரிக்கிறேன். நீயா? நானே தான்டா. என்ன தைரியம் இருந்தா அந்த பொண்ணுகிட்ட நீ வம்பு பண்ணுவ? இதுக்கெல்லாம் காரணம் நீதான். ஆனா இப்ப சொல்றேன், கல்யாணம் நடந்தே தீரும். அதை எந்த காலத்திலயும் மாத்த முடியாது. என்ன இதுக்கெல்லாம் காரணம் நான் தாங்கிறான். நான் என்ன பண்ணினேன்? என்ன அந்த தோட்டக்காரங்கிட்ட ஏதோ வம்பு பண்ணிட்டு இருந்தா? என்கிட்ட எல்லாம் வம்பு பண்ண முடியுமாமா? விடுமா, நான் பாத்துக்கிறேன். அப்படி அவன் ஏதாவது வம்பு பண்ணா என்கிட்ட சொல்லு, அவனை நான் பொழந்து கட்டிடுறேன். என் வீட்டுக்காரன் கதை தெரியுமில்ல. மீரா, மீரா, மீரா. என்னப்பா இப்படி ஓடி வரீங்க? வெறினா ஏதாவது துரத்திச்சானே? இல்ல, உட்காரு சொல்றேன். முருகன் கோயிலுக்கு சாமி கும்பிடலான்னு சரி. போனேன். அங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. என்ன ஏதுன்னு வேடிக்கை பார்க்கலான்னு எட்டி பார்த்தேன். அப்போ ஒருத்தர் என்கிட்ட வந்து, பெரியவரே உங்க கையால தாலி எடுத்து கொடுத்து இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்னு சொன்னாரு. அட, நம்மளையும் ஒருத்தன் பெரிய மனுஷனா மதிச்சு தாலி எடுத்து கொடுக்க சொல்றானேன்னு தாலி எடுத்து பையன் கையில கொடுத்துட்டு அவன் முகத்தை பார்க்கறேன். நம்ம வீட்டு தோட்டக்காரன். இதுக்கே ஆனா எப்படி? அவன் தாலியை எடுத்து அந்த பொண்ணு கழுத்துல கட்ட போறான் பாரு. அந்த பொண்ணு யாரு தெரியுமா? யாரு? நம்ம வீட்டு வேலைக்காரி. அவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிருக்காங்க, அதுக்கு நீங்க தாலி எடுத்து கொடுத்துருக்கீங்களா? அப்புறம் அந்த மேன் பவர் ஏஜென்சி பரமசிவத்துக்கு தெரிஞ்சா நான் என்னவோ திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சேன்னு என்கிட்ட தகராறு பண்ணுவானே. எங்கேயும் போக வேண்டாம், மூலையிலே எங்க முடங்கி கடங்க. என்னது பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ பெரிய நிழல் வருது. யோ, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? இவர் யாரு? ஒரே கூட்டமா தனியா வந்திருக்கிறாரு. இவர்தான் அந்த மேன் பவர் ஏஜென்சி பரமசிவம். ஏயா, என்ன தைரியம் இருந்தா வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு வேலைக்காரி கூட்டு வந்துட்டு உங்க வீட்டு தோட்டக்காரன் கோவில கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். அது வந்துங்க, நான் நீ என்ன சும்மா சொல்ல. இருமா. ஓஹோ, இதுக்காக தான் வீட்லயே அவுட் ஹவுஸ் இருக்கு, அங்கேயே அவளை தங்க வைக்கிறேன்னு சொன்னியா? இத பாருங்க, உங்களுக்கு வேணும்னா 4 மாச சம்பளத்தை கொடுத்துடுறேன். ஆனா சத்தியமா இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணல. இந்த பாரியா, அந்த வேலைக்காரி என் கம்பெனியில் 2 வருஷம் கான்ட்ராக்ட்ல போட்டு வச்சிருந்தேன். அதனால எனக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அதை நாங்க கொடுத்துடுறோங்க. எனக்கு பணம் வேண்டாம், ஒரு ஆளுக்கு பதிலா இன்னொரு ஆள் வேணும். இவ்வளவுதானா? என் பொண்ணு மீராவை அழைச்சிக்கிட்டு போங்க. 4 வீட்டுல 10 தேக்க சொல்லுங்க. எதுக்கு நான் எதுக்கு போனோம்? இதுக்கு எல்லாம் மூல காரணம் இவர்தான். இவரை கூட்டிட்டு போங்க. நீங்க என்ன வேணா வேலை வாங்கலாம், நான் ஏன்னு கேட்க மாட்டேன். யோ, கூட்டிட்டு போங்க. எந்திரியா.
ஏஜென்சி பரமசிவன் இந்த யூனிஃபார்மை கொடுத்தான். உட்கார ஒரு ஸ்டூலை கொடுத்துருக்க கூடாது. சொல்லியிருந்தா நானாவது எடுத்துக்கிட்டு வந்திருப்பேனே. ஏய், ஏய், அங்க பைக் விடாத. ஏன்? இடு கார் வரும். எங்கேயா காரு? வாங்க போயிருக்காங்க ஐயா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். Samashmira